போன வாரத்தில் நம்ம வாசித்த இந்த பகுதி, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அப்படின்னு சொல்லி அந்த ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் என்று சொல்லி அந்த வசனம் அவ்விதமாக முடிகிறது. இப்போ போன வாரம் நம்ம பார்க்கும் பொழுது அதுக்கு அடுத்த வசனத்தை மையமாக வைத்து கர்த்தருக்கு பயப்படுதலே அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த இடத்துல எழுதி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு எது ரொம்ப பிடித்தமான ஒரு காரியமா இருக்கும்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம், அது அவருக்கு இருக்கும் என்று சொல்லி கொடுத்துருக்கு. அது பரிசுத்த ஆவியானவரே தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கிற ஒரு ஆவியானவராகவே என்ன செய்யறாரு, அந்த அபிஷேகத்திலே இருக்கிறார். அப்ப இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஆவியானவர் என்ன செய்கிறாரு, கொடுக்கிறார். அவர் கொடுக்கிறார். நாம என்ன செய்யணும், அதை பிடித்து கொண்டு அந்த பயத்தோடு கூட வேதவசனம் சொல்லுகிறது, யூ சர்வ் ஹிம் வித் ஃபியர். அவரை நம்ம எப்படி அவர் சமூகத்துக்கு வரணுமா, பயத்தோடு தான் வரணும். களி கூறுகிறது கூட எப்படியாது வித் ட்ரெம்ப்ளிங் யூ ரிஜாய்ஸ்ன்னு போட்டிருக்கு. அதாவது நடுக்கத்தோடு கூட அவர் சமூகத்தில் களி கூறணும். அப்போ இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோன்னா அவருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ளே இருக்கணும். நம்ம பரிசுத்தாவில நிறைந்து களி கூர்ந்தாலும் கூட நடுக்கத்தோட என்ன செய்யணுமா, களி கூறணும். அப்படின்னா அது உலக பிரகாரமா ஒரு மனுஷனை பயமுறுத்தி வேதனைப்படுத்தி துன்பப்படுத்துகிற அந்த பயத்தையும் நடுக்கத்தையும் குறித்து சொல்லலை. அது பரிசுத்த ஆவிக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒன்று. அதை உடைய ஒரு மனுஷன் என்ன செய்வான், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவனாக அந்த பயம் அவனுக்குள்ள காணப்படும். அவருடைய சமூகத்தை உணர்ந்தவனாக களி கூறுவான் நடுங்கி. அதாவது சந்தோஷப்பட்டாலும் அவனுக்குள்ள என்ன இருக்கும், ஒரு ரெவரன்ஸ், ஒரு பயம் ஒன்று அவனுக்குள்ள இருக்கும். அதை குறித்து தான் வேதவசனம் சொல்லுகிறது. ஆனா உலகத்துல மனுஷர்கள் பயப்படுத்துற அந்த பயம், வியாதியினுடைய காரியத்தை கேட்டவுடனே வரக்கூடிய அந்த நடுக்கம், அந்த பயம் நமக்குள்ள இருக்கணும்னு வேதாகமம் சொல்லவும் இல்லை. ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு பயத்தை கொடுக்கிறவரும் அல்ல. சரி, அதை தான் போன வாரத்தில் சொன்னேன். இப்போ இந்த வாரம் பார்க்கும்போது ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி என்று இருக்கிறது. பொதுவாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டிலே அவர் யாருடைய குமாரன் எழுதியிருக்கோம், தாவீதின் குமாரன் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஆனா இந்த குறிப்பிட்ட இந்த தீர்க்க தரிசன வசனத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றுகிறதுன்னு சொல்றாரு. அப்புறம் அதன் வேரில் இருந்து எழுதல, அதுல ப்ளூரல் பன்மையில எழுதி இருக்குது. என்ன எழுதி இருக்குது, அதன் வேர்களில் இருந்து, அதன் வேர்களில் இருந்து என்ன எழும்புகிறதா, ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ பாருங்க, இதுல ஏதோ ஒரு முக்கியமான ஒரு செய்தி மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தாவீதுடைய காரியம், சாலமோனுடைய காரியம் எல்லாம் தெரியும். ஏன்னா இவர் 700, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு 700 ஆண்டுகள் போல அதுக்கு முன்பாக வாழ்ந்தவர். தாவீதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1000 வருஷங்கள் முன்பாக வாழ்ந்தவர் தாவீது. ஆனா இப்போ இவர் சொல்ற இந்த காரியத்துல ஈசான்ற பெயரை தான் அவர் எடுத்திருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொதுவாக வேர்கள் அப்படி என்று சொல்லும் பொழுது அது குடும்ப சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். ரூட்ஸ் அப்படின்னா அவனோட ஃபேமிலி கனெக்ஷன் என்ன, அவங்களுடைய வழிமுறைகள் என்ன அப்படின்றது தான் அந்த ஆங்கிலத்தில் கூட அந்த ரூட்ஸ் அப்படின்னு, ரூட்னு சொல்லும்பொழுது வேறுன்னு அந்த ரூட்ஸ்ன்ற அந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் சொல்லும்பொழுது ஃபேமிலி கனெக்ஷனையும் என்ன செய்கிறது, அந்த ரூட்ஸ் என்கிறது சொல்லுகிறது, காண்பிக்கிறது. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன குடும்ப சம்பந்தப்பட்ட காரியம் அங்க இருக்கிறது, நீங்க அதை பாருங்க. என்ன குடும்ப சம்பந்தப்பட்ட காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி நம்ம அங்க பார்ப்போம். அதாவது கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு லூக்கா எழுதின சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கும் மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிற குடும்ப வரலாற்றிற்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்காவில் சொல்லும் பொழுது மேரியுடைய வம்ச வரலாறு எழுதப்பட்டிருக்கு. மத்தேயுல சொல்லும் பொழுது யோசேப்பு வந்த வழி எழுதி இருக்கிறது. அப்போ எங்கெங்கயோ தொடங்கி கடைசியில் முடிக்கும் போது யார்கிட்ட முடிப்பாங்க, யோசேப்பு, அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய தகப்பனார், அவருடைய முறை இதில் முடியும். மேரியினுடைய காரியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா
அதே போல வம்ச வரலாறு தொடங்கி கொண்டே வரும். தாவீது வருவாரு, எல்லாம் வரும். ஆனா முடியறது எங்க முடியும்? மரியாளுடைய இதுல முடியும். ஆனால் அதுல மரியாளுடைய பெயர் சொல்லப்படாமல் லூக்காவின் சுவிசேஷத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கும்? திருப்பி யோசேப்பின் பெயர் தான் எழுதியிருக்கோம். அப்ப இதை படிக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்னா, ஏதோ வித்தியாசமா இங்க யோசேப்பு மத்தேயுல சொன்ன லைன் வேற மாதிரி இருக்கு, பெயர்கள் வேற மாதிரி இருக்கு. ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தோடனே பெயர் மாறிடுது. லூக்காவில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தோடனே பெயர் மாறிடுதே அப்படின்னு சொல்லுவாங்க. யோசிக்கலாம். ஆனா இதனுடைய வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தொடக்கத்திலிருந்தே பார்க்கும் பொழுது ஏன் இதை அப்படி சொல்லியிருக்க? அடிமரம் துளிர்க்கும், அந்த கிளை எழும்புகிறது அப்படின்லாம் ஏன் சொல்லியிருக்குன்னா, துளிர்க்க வேண்டிய காரியத்தை குறித்து ஏன் சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, யூதாவினுடைய டைம்ல இருந்து நீங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வருவது வம்சம் என்ன செய்யுது? கட் ஆகுது. அப்ப அந்த இடத்துல தாமாரை வைத்துத்தான் என்ன வருது? வம்ச வழி வருகிறது. அதன் பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா ரூத்தினுடைய காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது அங்கேயும் நம்ம பார்க்கும்போது ஒரு காரியம் பிரேக் ஆகி மறுபடியும் என்ன செய்கிறது? ஒரு துளிர்க்கப்படுது. அதாவது அந்த ஆண்களுடைய வம்ச வழி பிறப்பு நின்று போய் அந்த வம்ச வழி துண்டிக்கப்படுகிற ஒரு நிலைமை வரும்பொழுது, பழைய ஏற்பாட்டு சட்ட திட்டத்தின்படி அந்த குடும்பத்தில் இன்னொருவருக்கு என்ன உண்டு? அந்த உரிமை உண்டு. எதை உரிமை? துளிர்க்க வைக்கிற உரிமை உண்டு. மரித்து போன அந்த ஒரு மனிதனுடைய வம்சத்தை துளிர்க்க வைக்கிறது. என்ன செய்வாங்க? துளிர்க்க வைப்பாங்க, உயிர் பெற செய்வாங்க. அது செத்து போய்விடாதபடிக்கு அது திரும்ப என்ன செய்யணும்? துளிர்க்கணும். அந்த வழி கட்டாயிடக்கூடாது, அந்த லைன் கட்டாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வம்சம் தொடர்ந்து வரும்படியாக, அந்த வம்சம் தழைக்கும்படியாக அதற்கான ஒரு உறவின் முறையான் ஒருத்தர் என்ன செய்யப்படுவாங்க? இருப்பாங்க. அவங்க அதை செய்வார்கள். அப்படித்தான் நம்ம பார்க்கும்போது யூதா தாமார் வழியாகவும் ரூத் போவாஸ் மூலமாகவும் என்ன செய்கிறது? ஒரு வழி வருகிறது. ரூத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க யாரு? ஒரு ஜென்டைல், புறஜாதியான ஒரு ஸ்திரீ. அதே போல ராகாப் விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா கூட ராகாப் என்கிற வேசியின் வழி, வேசியினுடைய காரியமும் அந்த வம்ச வரலாறுல வந்து கொண்டிருக்கும். அவ்விதமாக புறஜாதியார என்ன செய்யறாங்க? இந்த வம்சத்துக்குள்ள, கிறிஸ்துவினுடைய இந்த காரியத்துக்குள்ள பார்க்கும் பொழுது அவங்களுடைய பெயர்களும் அதிலே இடம் பெறுகிறது. சரி, இப்போ எல்லாம் சரிதான். ஏன் இந்த வம்ச வரலாறு லூக்காவுக்கும் மத்தேயுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, தாவீதினுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது, தாவீதுடைய காரியத்தை பார்க்கும்போது தாவீதுக்கு முன்னால இருந்தவங்களுக்குரிய வம்ச வரலாறை ஆன்செஸ்டர்ஸ் லைன் அப்படின்னு சொல்லிடுறாங்க, முன்னோர்களுடைய வழிமுறை. அதற்கு பின்பாக தாவீதிலிருந்து வரக்கூடியது ராயல் லைன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜ பரம்பரை. அதுக்கப்புறம் வரதெல்லாம் என்ன பரம்பரை? ராஜ பரம்பரை, ராயல் லைன். ஸோ தாவீதுக்கு பின்பாக, அதன் பின்பாக வரக்கூடியவங்கள சாலமோன் சொல்லி வரும்பொழுது, சாலமோனுக்கு ஒரு மூத்த சகோதரன் இருக்கிறார், நாத்தான் என்று சொல்லி. அவரை குறித்து பழைய ஏற்பாட்டில் அவருடைய வம்ச வரலாறு அதிகமாக இல்லை. ஆனால் இந்த சாலமோனுடைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு குடும்பமும் வந்து கொண்டு இருக்கும் பொழுது இடைப்பட்ட ஒரு சூழ்நிலையில இதே போல வம்சம் இல்லாமல் போகிற ஒரு நேரத்தில் என்ன செய்யறாங்க? ரெண்டும் இணைந்து அதன் பிறகாக ஒரு வம்சம் வருகிறது, அங்க ஒரு தோன்றுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி வருகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இடையில கட்டாகிற போல இருந்தாலும் ஆங்காங்கே என்ன செய்கிறது? துளிர்க்கிறது. என்ன செய்கிறது? துளிர்க்கிறது. துளிர்த்து வரக்கூடிய ஒரு வம்ச வழி. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்துக்கான ஒரு அர்த்தம் என்னன்னா, யூதாவின் கோத்திரத்திலே வர இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே ராஜாதி ராஜாவாக, யூதா கோத்திரத்து சிங்கமாக அவர் அரசாளுவார் என்கிற அர்த்தத்தோடு கூட அந்த வசனம் இருக்கிறது. அவருடைய முதல் வருகையும் சொல்லி இருக்குது. அவர் கிளை என்று சொன்னது அவர் அரசாளுவார் என்கிற அர்த்தத்தில் அது சொல்லி இருக்கு. இப்போ ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்து காட்டுகிறேன், அதை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். 12ஆம் வசனம்.
பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எக்கோனியா சலாத்தியேலை பெற்றான், சலாத்தியேல் சொரோபாபேலை பெற்றான், சொரோபாபேல் அபியூதை பெற்றான், அபியூத் எலியாக்கீமை பெற்றான், எலியாக்கீம் ஆசேரை பெற்றான் என்று இருக்கும். இந்த சலாத்தியேல் சொரோபாபேலை பெற்றான் அப்படின்ற அந்த இடத்துல தான் அந்த பிரேக் ஆகி அது துளிர்க்கிறது. என்ன செய்கிறது? துளிர்க்கிறது. 2 குடும்பம், சாலமோனின் குடும்பமும் நாத்தானின் குடும்பமும் வருகிறது. அதே போல நீங்க லூக்காவில் எடுத்து வாசிச்சு பாருங்க. லூக்கா 3ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். அங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 27ஆம் வசனத்துல யோவன்னா ரேசாவின் குமாரன், ரேசா சொரோபாபேலின் குமாரன், சொரோபாபேல் சாலாத்தியேலின் குமாரன், சாலாத்தியேல் நேரியின் குமாரன் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த பெயர்களை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசப்படும். ஏன்னு கேட்டா அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அங்க இருக்கக்கூடிய அந்த நாத்தானுடைய குடும்பத்திலே, அதாவது நாத்தானுடைய குடும்பத்திலே பையன் இல்லாத ஒரு சூழ்நிலை. சாலமோனுடைய ஒரு காரியத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். அதாவது they got united in Zerubbabel by the marriage of Salathiel to the daughter of Neri of Nathan's line. நாத்தானுடைய வழியில ஒரு பெண்மணி தான் என்ன செய்றாங்க, அந்த லைன்ல வரும் பொழுது அந்த இடத்துல அங்க ஒரு காரியம் துளிர்க்கிறது. இந்த சாலமோனுடைய மகனுக்கும், சாலமோன் வழியில வரக்கூடிய மகனுக்கும், இந்த நாத்தான் வழியில கூட வரக்கூடிய அந்த பெண்ணிற்கும் இணைந்து ஒரு திருமணம் நடக்கிற ஒரு இடத்துல தான் அந்த ராஜ குடும்பம் திரும்பவும் இணைந்து என்ன செய்கிறது, ஒன்றாக தாவீதின் வம்சம் வந்து கொண்டே இருக்கிறது. அவர் சொல்லிட்டாரு, சாலமோனுக்கும் என்ன செய்வார், அந்த சிங்காசனம் நிலைத்திருக்கும். ஆனா நாத்தானுடைய காரியத்துல பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல அது பிரேக் ஆகி வித்தியாசமான முறையில இணையும் பொழுது அது வருகிறது. நீங்க கேட்கலாம், சாலமோன் லைன் தான் கரெக்டா இருக்க, ஏன் நாத்தானுடைய டாட்டர் வந்து நாத்தான் வழியில வரக்கூடிய ஒரு பெண் வந்து தான் இணைக்கணுமா? ஏன்னு கேட்டா மூத்த பையன் தான் என்ன செய்ய முடியும், முதல் பையன் தான் என்ன செய்ய முடியும், வம்ச வரலாறுல வரணும். அப்போ சாலமோன் பாத்தீங்கன்னா, சாலமோன் வந்து பின்பாக பிறக்கிறவன். இந்த நாத்தான் தான் தாவீதுக்கு எப்படி இருக்கிறாரா, முதல் பையனாக இருக்கிறார். அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து கரெக்டாக என்ன ஆயிடுச்சு, இணைந்து போயிடுச்சு. 2 குடும்பமும் ஒன்றாக இணைந்து போய் அந்த வம்சம் வந்து கரெக்டா வருகிறது, வந்துதான் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து நிற்கிறது. அப்போ பாருங்க, அந்த இடத்துல துளிர்க்க பண்ணுகிற ஒரு காரியம், எல்லாமே துளிர்த்து துளிர்த்து வருகிறது. ஆகவே அந்த தீர்க்க தரிசனத்தை ஏசாயா தாவீது என்கிற பெயரை சொல்லாமல் எந்த பெயர்ல இருந்து எடுக்கிறாரு, ஈசாயின் அடிமரத்திலிருந்து. இந்த ஈசா யாருன்னு கேட்டீங்கன்னா தாவீதுக்கு அப்பா தான். ஈசாவுடைய தகப்பன் யாருன்னு கேட்டா ரூத்து பெற்றெடுத்த மகன் தான், ஓபேத் தான் தகப்பன். அப்ப பாருங்க, வழிகள் வந்து வித்தியாசமா, அதாவது இந்த புறஜாதியாரும் சேர்ந்து வந்து துளிர்க்கப்படுகிற ஒரு நிலைமை அங்க காணப்படுகிறது. இப்படி வரத குறிப்பாக இந்த 2 லைன்ல ஒரு சின்ன சென்டென்ஸ்ல இந்த காரியங்களை எல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிவிட்டார். சரி, இவ்வளவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா சட்ட திட்டங்களும் கிறிஸ்துவின் பிறப்பிலே சரிவர என்ன செய்யப்பட்டது. எதிலுமே ஒரு பிசகு என்கிறது சொல்ல முடியாதபடிக்கு செய்யப்பட்டது. அதே போல மேரியினுடைய விஷயத்துல ஏன் மேரியுடைய பெயரை போடாம, மரியாள் பெயரை போடாம யோசேப்பினுடைய பெயரை போட்டு இருக்கிறாங்கன்னா, யூதர்களுடைய முறைப்படி ஒரு பெண்ணுடைய வம்சம் இடையில வருது, பெண்ணினாலே ஒன்று துளிர்க்கிறது, பெண்ணினாலே ஒன்று வருகிறது, தழைக்கிறது என்று சொல்லும் பொழுது அவங்க பெண்ணினுடைய பெயரை போடுகிறது கிடையாதாம். அந்த பெண்ணினுடைய கணவன் எப்படி ஆயிடுறாராம், மாமனாருக்கு மருமகனாக இல்லை. அவங்க சட்டப்படி திருமணமான பிறகு எல்லா மருமகன்களும் லீகல் சன்ஸ், அப்படின்னா சட்டபூர்வமான பையன்கள் தான், எல்லாருமே சன்ஸ் தான், லீகல் சன். மருமகன் நம்ம சன்னின்லாம் நம்ம சொல்றோம், அவங்கள பொறுத்த வரைக்கும் லீகல் சன். அதனால பெண்ணினுடைய பெயரை அவங்க வம்ச வரலாறுல போடாம ஆணினுடைய அந்த கணவனுடைய பெயரை தான் போடுவாங்க. அப்படித்தான் இந்த சொருபாபேல் சலாத்தியல் விஷயத்திலும் நடந்திருக்கிறது. நீங்க வீட்டில் உட்கார்ந்து அந்த வம்ச வரலாறை பாருங்க, அந்த நேம்ஸ் டப்புன்னு சேஞ்ச் ஆகும். ஆனா சொருபாபேலும் சலாத்தியலும் அப்படியே தான் இருக்கும். அந்த வழி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உட்கார்ந்து கவனமா பார்த்தா கொஞ்சம் வித்தியாசப்படும். அதுக்கு காரணம் என்னன்னா, பெண்ணினுடைய பெயர் மென்ஷன் பண்ணாம என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்கள கட்டிக்கொண்ட
அந்த கணவனுடைய பெயரைத்தான் அவங்க போட்டிருப்பாங்க. அதனால சில பேர் வித்தியாசப்படுகிறது, மாறுதுன்னு சொல்லலாம். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. சரி, இவ்வளவே நம்ம பார்க்குறோம். இவ்வளோ பார்த்துட்டு இயேசு கிறிஸ்து என்ன அப்படி இது என்ன செய்கிறார் அப்படின்ட்டு சொல்லி பார்க்கும் பொழுது, இதில் நான் சொன்ன 3வது வசனத்தில் சொன்னேன், தேவனுக்கு பயப்படுற பயம் அவருக்கு எப்படி இருக்கும்? பிரியமாக இருக்கும். அப்போ ஒரு உகந்த வாசனையாக இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் மனுஷர்களுடைய இருதயத்தில் வேறு விதமான பயம் இருக்கிறது. வேறு விதமான பயம் இருக்குது. மனுஷருக்கு பயப்படுற பயம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஆனால் வேறு ஒரு பயம் ஒன்று மனுஷருடைய இருதயத்திலே வந்திருக்கிறது. அப்போ நான் யோசித்தேன், தேவனுக்கு பயப்படுற பயம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார், அது சுத்தமான பயம். ஆனால் வேற ஒரு பயம் இருக்கிறதே, அது எங்கே வந்தது? அது எப்போ பிறந்தது? அதனுடைய தொடக்கம் என்ன? அதனுடைய காரியம் என்ன? பயம் என்கிற ஒன்று மனுஷருக்குள் எப்படி வர ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, இந்த பயத்தினால் அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்லாம் யோசிக்கும் பொழுது, முதல்ல பயம் எங்கே வந்ததுன்னா, ஏதேன் தோட்டத்தில் தான் பயமே பிறந்திருக்கு. எல்லாமே அங்கே தான் பிறந்திருக்கு. பாவத்திலேருந்து எல்லாமே அங்கே தான் பிறந்திருக்கு. ஆதியாகமத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் திருப்போம். தேவன் ஆதாமையும் ஏவாளையும் பார்க்கும்படியாக அந்த சாயங்கால வேளையில் இந்த தோட்டத்தில் அவங்க கூப்பிடும் பொழுது அவங்க மறைந்து கொள்ளுகிறாங்க. 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். அப்பொழுது அவர் கூப்பிடுறார். அப்பொழுது 9, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் தைரியமாய் ஒளிந்து கொண்டேன் போடல. என்ன போட்டிருக்கு? பயந்து ஒளிந்து கொண்டேன். அப்போ பயம் முதல்ல எங்க பிறந்தது? ஏதேன் தோட்டத்துல தான் பயம்ன்ற ஒண்ணு மனுஷருக்குள்ள வந்தது. எப்போ அவங்க பாவம் செய்தாங்க, சாப்பிடாதேன்னு சொன்ன கீழ்ப்படியாமை, டிஸ்ஓபீடியன்ஸ், அதனுடைய விளைவு என்னத்தை பிறப்பித்தது? பயம். அது கர்ப்பம் தரிச்சு அது பிறந்தது என்ன? பயம். ஒரு சின்ன கீழ்ப்படியாமை மனுஷனுக்குள்ள எதை வித்திட்டது? பயத்தை கொண்டு. தேவனை குறித்து அவரை பயந்து ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாலேயும் அவங்களுக்கு ஒரு பயம் இருந்தது, அது தேவ பயம். அவரோட கூட பேசும்போது ஒரு பயம் இருந்தது, அது தேவ பயம். அந்த தேவ பயம் இருந்தாலும் நம்ம தேவனை சந்திப்போம், அவரை பார்ப்போம், அவர்கிட்ட பேசுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் இந்த பயம் விட்டா மனுஷன் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறான். ஏனென்று சொன்னால் அவனுக்குள்ளே அது எப்பவும் குத்திக்கிட்டே இருக்குது, அது வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்குது, பாடுபடுத்திக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த பயத்தை அவர் என்ன செய்யவில்லை? உருவாக்கவில்லை. பயம்ன்ற ஒன்றை மனுஷனுக்கு அவர் என்ன செய்யலை? கொடுக்கல. ஆதாம் ஏவாளுக்கு இந்த மாதிரி ஒரு பயத்தை அவர் கொடுக்கவே இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு பயம் வந்து இதனுடைய முடிவு எப்படி இருக்கு அப்படின்னும் போது எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 2:14-15 வாசிப்போம். எபிரேயர் 2:14-15. சரி, ஜீவகாலம் எல்லாம் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. ஒன்று மரணம், சரியா? மரணத்தை அழிக்க வந்தார். அடுத்தது ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளாயிட்டாங்க. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு பயம்ன்ற ஒன்று முதல்ல கொஞ்சம் வந்த பிறகு அவன் என்ன ஆயிடுறானா, முடிவு எப்படி இருக்குது? அடிமை, ஃபுல்லும் ஸ்லேவரி. அவன் முழுக்க அந்த பயத்திலே போய் என்ன ஆயிட்டான்? எழுந்துக்கவே முடியாத ஒரு அடிமை ஆயிட்டான். அடிமைன்றது பலவீனன். ஏன்னா அவனை ஒரு அடிமை ஆயிட்டான்னா அவன் தன்னால் வெளியே வர முடியாது. அவனை மீட்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வந்துதான் மீட்கணும். அவன் மீட்கப்படணும், அவன் அங்கேருந்து விடுவிக்கப்படணும். அவனுடைய சுய பலத்தினால என்ன செய்ய முடியல, அவனால வெளியே வரவே முடியல. அவன் மரண பயத்துக்கு அவர்கள் என்ன ஆயிட்டாங்க? அடிமைகள் ஆயிட்டாங்க. அப்படிப்பட்டவர்களை எல்லாம் விடுதலை பண்ணும்படியாகத்தான் என்ன செஞ்சாராம்? அவர் மாம்சத்திலும் இரத்தத்திலும் தேவன் வெளிப்பட்டார். மாம்சத்திலும் இரத்தத்திலும் தேவன் வெளிப்பட வேண்டியது அவசியமாயிற்று. பாருங்க, வித்தியாசம் இருக்கு பாருங்க. விடுதலை பண்ணும்படியாக, விடுவிக்கும்படியாக. ஏன்னா அது ஒரு அடிமைத்தனம், அது ஒரு ஸ்லேவரி. எப்போ கொஞ்சம் ஒரு கடுகு அளவு பயம் வந்தது,
நம்ம அந்த பயத்தை அந்த கடுகு லெவல்ல எடுக்கலைன்னா அது பெருசாகி 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 நம்மளை என்ன ஆக்கிடுது? எழுந்துக்க முடியாத, வெளிவர முடியாத ஒரு அடிமையாக நம்மை மாற்றி விடுகிறது. அப்போ பயப்படுகிறவனை ஒரு அடிமை என்று கூட சொல்லலாம், ஒரு ஸ்லேவ் என்று சொல்லலாம். அவனுக்கு உதவி தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட மனுஷனை தூக்கி எடுக்க ஒருவர் தேவைப்படுகிறது. பாருங்க, அவர் தன்னுடைய ரத்தத்தையும் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தான் என்ன செய்ய வேண்டியது ஆயிடுச்சு? விடுதலை கொடுக்க வேண்டியதாயிருச்சு. அந்த விடுதலைக்கு அவ்வளவு காரியம் செய்ய வேண்டி இருந்தது, அந்த பயத்திலிருந்து அந்த மனுஷன் வெளிவரதுக்கு. ஆனா தேவன் ஒரு அருமையான காரியத்தை செய்தார். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து இந்த பயத்தை எல்லாம் என்ன செஞ்சிடறாரு? எடுத்துட்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அதை அப்புறப்படுத்திட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது இந்த பயத்துக்கு என்ன கிடையாது? இடமே கிடையாது. தேவ பயம் தான் நம்மை நிரப்புகிறது. அந்த தேவ பயம் நம்மளை அழிக்கிறது அல்ல, அது நம்மை அடிமைப்படுத்துகிறது அல்ல, அது நம்மை உருவாக்குகிறதாக இருக்கிறது. அது நம்ம என்ன செய்கிறது? கிறிஸ்துவுக்குள் உருவாக்குகிறது. தேவனோடு கூட நடந்து போக பண்ணுகிறது, அவரோடு கூட உறவாட பண்ணுகிறது, எல்லாம் செய்கிறது. அதுல எந்த ஒரு தடையுமே கிடையாது, ஒரு கஷ்டமும் கிடையாது அந்த தேவ பயத்துல. ஆனா இந்த பயம் ஒரு மனுஷனுக்குள் வந்து விட்டால் அவனுடைய முடிவு, அவன் அவர் அடிமையாகத்தான் அவன் இருக்கிறான். அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப உதவி தேவைப்படுது. அப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப உதவி தேவைப்படுகிறது. அவங்களால தானாக வரவே முடியல. பலவிதமான பயம் மனுஷருக்குள்ள இருக்குது. மரண பயம் இருக்குது, மனுஷங்களை குறித்த பயம் இருக்குது. ஆனா இன்னும் ஒரு இந்த 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 6-7 வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்துரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார்னா நமக்கு அவர் கொடுத்திருக்கிற காரியம் பயமுள்ள ஆவி கிடையாது. இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் நமக்கு கொடுக்கப்படவே இல்லை. ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர்ன்றதே அது ஒரு வித்தியாசமான ஒன்று. மனுஷனுக்கு பயப்படுற பயம் இருக்கலாம், மனுஷங்களை பார்த்து எதுக்கோ பயப்படலாம், இல்லை மரணத்தை குறித்து கூட ஒரு பயம் இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு காரியம் நமக்கு. ஆனால் பயம்ன்ற ஒன்றே இருக்குது. சும்மாவே பயம், திடுக்கிட்டு பயம், ஏதாவது நினைச்சிட்டா பயம், ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாத பயம். அது ஏதோ ஒரு திகில் மனுஷனை என்ன செஞ்சிட்டு இருக்குது? ஆட்டி படைக்கிறது. இந்த பயத்துக்கு உட்பட்டவங்கள ரொம்ப கஷ்டமா இருக்குது அவங்க கிட்ட பேசி ஒரு காரியத்தை செய்ய வைப்பது. அதனால தான் தெளிவாய் தீமோத்தேயுல எழுதும் பொழுது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல், அப்படின்னா இது வேற ஏதோ ஒரு ஸ்பிரிட் இந்த நமக்கு இந்த பயத்தை கொடுக்கிறான் என்று சொல்லி நிச்சயமாக அதை எதிர்த்து நின்று வெளியே வர வேண்டியது அவசியமா இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறபடியினாலே இயேசு கிறிஸ்து ஏற்கனவே ரத்தம் சிந்தி நம்ம என்ன செஞ்சிட்டாரு? மீட்டு இதுல இருந்து விடுதலையும் அவர் கொடுத்துட்டார் இந்த பயத்திலிருந்து. ஆகவே இதுல நம்ம பயந்து பயந்து சாக வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. வசனத்தை சொல்லி விசுவாசித்து அதை விட்டு வெளியே வந்துடணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அப்ப நான் உருவாக்குனதை குறித்து நான் யோசித்து பார்த்தேன். எப்படி அவர் உருவாக்கினார்? அவருடைய சிருஷ்டிக்கும் போது அவர் ஏதாவது தவறு பண்ணிட்டாரா? இந்த பயம்ன்ற ஒன்று ரொம்ப மோசமான ஒன்றாக இருக்குதே அப்படின்னு சொல்லி நான் யோசித்து பார்க்கும் பொழுது அவருடைய சிருஷ்டிப்பை குறித்து யோசித்து பார்த்தேன். அப்படி யோசித்து பார்க்கும்போது அதிசயமான காரியங்கள், ஆச்சரியமான காரியங்கள் யோபுவின் புஸ்தகத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. அதனால யோபுவின் புஸ்தகத்துக்கு நாம திருப்புவோம். குதிரையை குறித்து எழுதியிருக்குது. யோபு 39ஆம் அதிகாரத்துல குதிரையை குறித்து எழுதியிருக்குது. என்ன எழுதியிருக்குன்னு சொன்னீங்கன்னா 22ஆம் வசனம் 39, 22. அலட்சியம் பண்ணும் அம்பரா துணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகும் அதன் மேல் கலகலக்கும் போதும் கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல் அனுமானித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும். எக்கால சத்தம் கேட்டா அது பயப்படாதான், என்ன செய்யுமா? அஞ்சாமல் பாயும். அந்த பயத்தை என்ன பண்ணுகிறது? அலட்சியம் பண்ணுதான். பயம்னு ஒண்ணு அதுக்கு வர மாதிரி இருந்தா கூட அது என்ன பண்ணிருமா? அலட்சியம் பண்ணிருமா. தேவன் அதை அப்படித்தான் உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்போ குதிரையை பொறுத்த வரைக்கும் யுத்தத்துக்கு ஏன் குதிரையை உபயோகப்படுத்துறாங்கன்னு சொன்னா, தேவன் குதிரைக்கு என்ன கொடுக்கல? பயத்தை கொடுக்கல. எக்கால சத்தத்தை கேட்ட உடனே அது என்ன செய்கிறது? அஞ்சாமல் பாயும், எதிர் சென்று பாய்கிறது. அப்போ ஒரு மனுஷன் பயத்துல அவன் அடிமையா இருக்கிறான் என்று சொன்னால் அவன் செய்ய வேண்டியது என்ன? இந்த குதிரையை போல அவன் எதிரியை பார்த்து, இந்த பயம் என்கிற அந்த எதிரியை பார்த்து பயந்து கொண்டு இருக்காதபடிக்கு அவன் என்ன செய்யணும்?
பாய்ந்து போனோம். தாவீதினுடைய காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, கோலியாத்து ஒரு பெரிய மலையை போல முன்னால பனமரம் மாதிரி பெருசா அவன் நின்று கொண்டு இருக்கும் பொழுது, இந்த கோலியாத்து தாவீதை பார்த்து ரொம்ப அற்பமாக பேசின நேரத்துல எல்லாம் தாவீது என்ன செய்யல? பயப்படல. அவர்கிட்ட இருந்தது 5 கூழாங்கல்லு தான். ஒரு சின்ன பையனாக தான் அவர் இருந்தார். ஆனா முன்ன இருக்கிறவன் பெரிய ராட்சதன். அவன் நின்று கொண்டு இருக்கிறான், கர்ஜித்து கொண்டு இருக்கிறான். ஆனா தாவீது தான் என்ன செஞ்சாராம்? ஓடி போய் கவனை சுற்றி என்ன செய்தாரு? அடித்தார். அப்ப அவர் இந்த குதிரையை போலதான் என்ன செஞ்சுக்கிட்டாரு? நடந்துக்கிட்டாரு. எக்கால தோனி போல அந்த ராட்சதன் கத்தி கொண்டிருந்தான். ஆனால் இவரோ அந்த கத்துறதெல்லாம் கேட்டாலும் கூட, அவன் பயமுறுத்தலான வார்த்தைகளை கேட்டாலும் கூட பயப்படாமல், நான் தேவனுடைய நாம, ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலே நான் வந்திருக்கிறேன், நீ எம்மாத்திரம் என்று சொல்லி அந்த கவனை சுற்றி சுழட்டி ஓடி போய் அந்த ராட்சதனை என்ன செஞ்சிட்டாரு? வீழ்த்தி போட்டார். அப்ப தாவீதுக்கு அன்றைக்கு என்ன இல்லை? பயம் இல்லை. அவன் ராட்சதன் மாதிரி இருக்கிறானே, அதை பார்க்கல. அவருடைய வார்த்தைகள் பயங்கர கர்ச்சிக்கிற வார்த்தைகள், சிங்கம் போல கர்ச்சிக்கிறானே, அதையும் பார்க்கல. அதெல்லாம் காதலே ஏறல. அவருக்கு ஒண்ணுதான் தெரிந்தது, தன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், அவர் ஜீவனுள்ள தேவன். இவன் ஒரு விருத்த சேதனம் இல்லாத ஒரு புறஜாதியான். நம்முடைய தேவனை இவன் தூஷித்துக் கொண்டிருக்கிறான். அவருடைய ஜனமாகிய இஸ்ரேலை இவன் தூஷித்துக் கொண்டிருக்கிறான். அவருக்கு முன்பாக இவன் எம்மாத்திரம் என்று சொல்லி விசுவாசித்து, அந்த நம்பிக்கை அந்த கூழாங்கல் மேல அல்ல, அந்த நம்பிக்கை தன்னுடைய இள வயதின் இரத்த துடிப்பின் மேலும் அல்ல, அவருடைய நம்பிக்கை தேவன் மேலேயே இருந்தது. இந்த குதிரையை போல பாய்ந்து போய் என்ன செஞ்சிட்டாரு? போட்டிருக்கோம். அவர் ஓடி போய் இந்த கவனை சுற்றி ஒரே அடிதான் முடிந்தது. அப்போ அவர் விசுவாசித்த தேவன் தாவீதை என்ன செய்யவில்லை? கைவிடவே இல்லை. அந்த ராட்சதன் மாண்டு போனான். இஸ்ரேலுக்கு ஜெயம் கிடைத்தது. அதேபாகவே தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது இந்த தாவீதை போலதான் நாம கூட என்ன செய்வோம்? நடந்து கொள்வோம். பிரச்சனைகள் பெரிதா இருந்தாலும் கூட அந்த பயம் நம்மை நெருங்காது. நம்முடைய நடத்தையே வித்தியாசமா இருக்கும். நாம் ஜெயிக்கிறவர்களாகத்தான் இருப்போம். அடுத்தது இன்னும் கூட நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, 40ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு மிருகத்தை குறித்து எழுதி இருக்கிறது. பிகேமோத் என்று சொல்லி அதனுடைய பெயர் 15ஆம் வசனத்துல 40:15 போட்டிருக்கு. 23 வாசித்தோம்னா, இதோ நதி புரண்டு வந்தாலும் அது பயந்து ஓடாது. என்ன புரண்டு வந்தாலும் சரி என்ன செய்யாதா? பயந்து ஓடாது. யோர்தான் நதி எத்தனை தண்ணீர் அதன் முகத்தில் மோதினாலும் அது அசையாமல் நிற்கும் அந்த தண்ணீர். அப்போ நதி புரண்டே போற மாதிரி இருக்குது, எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போகுதுன்னா இது போகாதான். இது என்ன செய்யுமா? தைரியமாய் நின்று கொண்டிருக்கும். அப்போ தேவனுடைய அதனுடைய இருதயத்துல எதை கொடுக்கல? அதுக்கு என்ன சிருஷ்டிக்கும் போது அதுக்கு எதை கொடுக்கல? பயத்தை கொடுக்கல. தண்ணீரை பற்றின பயம், இந்த வெள்ளத்தை குறித்த பயத்தை எல்லாம் கொடுக்கல. அடுத்தது முக்கியமான ஒண்ணு, 41ஆம் அதிகாரத்துல அந்த முழு அதிகாரமும் ஒரு வித்தியாசமான ஒரு விலங்கை குறித்து எழுதியிருக்கு. அதனுடைய பெயர் லிவியாத்தான் அப்படின்னு சொல்லி. இந்த லிவியாத்தான் தான் ரொம்ப இந்த பயத்தை குறித்து நான் சொல்லும்போது முக்கியமான ஒரு காரியம். இந்த லிவியாத்தான் தான் டிராகன் என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. பழைய காலத்துல இந்த டிராகன் சொல்றாங்க இல்லையா, அந்த டிராகன் என்று சொல்லக்கூடிய அந்த வகை பாம்பு அது மிகவும் பெரிய உடல் உடைய என்ற ஒன்றாகத்தான் அது இருக்கு. இது மிருகங்களுடைய ராஜா என்று ஒரு நேரத்திலே சொல்லப்பட்டதாக சொல்லுகிறார்கள். அதனால்தான் சாத்தான் சர்ப்பத்தை தெரிந்து கொண்டான். அதனால்தான் அவன் அதுக்கு அதை தந்திரமாக பேசி அதை பிடித்து அந்த சர்ப்பத்தை தான் அவன் உபயோகப்படுத்தினான் என்று சொல்லுறாங்க. ஆனா சாத்தானை குறிக்கும் போது இந்த டிராகன் இதைத்தான் என்ன செய்றாங்க சொல்றோம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டு இருக்கிற அந்த மிருகம், அந்த பாம்பு, அந்த சர்ப்பம் என்று சொல்லப்பட்ட எல்லாம் இந்த லிவியாத்தானை குறிக்கிறது போலதான் இருக்கிறது. அதே போலத்தான் இருக்கிறது. அப்ப இந்த லிவியாத்தானுடைய காரியத்தை நம்ம வாசித்து பார்ப்போம் என்று சொன்னா, அவர் சொல்லுகிறாரு 11ஆம் வசனத்துல, வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள். எல்லாமே அவரது தான். தேவன் தான் என்ன செஞ்சாரு? சிருஷ்டித்தார். அவருக்கு இந்த வசனங்களை சொல்லும் பொழுது 25ல, அது எழும்பும் போது பலசாலிகள் அஞ்சி பயத்தினால் மயங்கி திகைப்பார்கள். பலசாலி கூட, ஏன்னா இப்போதான் பாம்பு என்ன செய்யுது? ஊர்ந்து போகுது. ஆனா அது எழும்பும் போதுன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு பார்த்தீங்களா? அது எழும்பும் போது பலசாலி கூட என்ன செஞ்சிருவானா? பயந்துருவானா, மயக்கம் வந்துருமா அவனுக்கு. அந்த அளவுக்கு
அது எப்படி இருக்குதான், உருவத்திலும் மற்ற எல்லா காரியத்திலும் பெரிதாக இருக்குது. அது ஒரு மூச்சு விட்டா கூட என்ன செய்யுமா, அதுல இருந்து புகை வரும் என்று சொல்லியிருக்கு. நிறைய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இப்போ அந்த அனிமேஷன் பிக்சர்ஸ் எல்லாம் பெருசா எடுக்கிறாங்க, பயங்கரமா டைனாசர் அதெல்லாம் காமிச்சு வாயில மூக்குல இருந்து என்ன வருது காட்டுறாங்க, ஒரு மூச்சு விட்டாலே அவ்வளோ புகை வர மாதிரி. அதே போல தான் இதுக்கும் எழுதியிருக்கு, அது வாயிலிருந்து நெருப்பு வருகிறது போல, புகை வருகிறது போல. இது தண்ணீரில் இருக்கக்கூடிய ஒரு வகையான டிராகன், பாம்பு என்று எழுதியிருக்குது. அது ஒரு கிளம்பும் பொழுது அந்த இடம் கூட என்ன ஆயிடுதுமா, வெந்நீர் போல சுட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விதத்தில் இருக்கு என்று சொல்லி எழுதியிருக்கு. வீட்டில் போய் இந்த லிவியாத்தானை குறித்து நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க, இந்த அதிகாரம் முழுவதையும். அதில் இடையில சாத்தானை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த டிராகன் என்று சொல்லப்படுற எல்லா இடத்துலையுமே நீங்க பிசாசை எப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க, சாத்தான், அதாவது பாம்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த டிராகன் என்று சொல்லி சொல்றாங்க, சிம்பாலிக்கா அதை தான் சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல தேவன் யோபு கிட்ட சில கேள்விகள் கேட்கும் போதுதான் அவர் தான் இதெல்லாம் சொல்றாரு. கர்த்தர் தான் இதை சொல்லுகிறார் யோபுவுக்கு, யோபுவே இது உனக்கு தெரியுமா, இன்ன காரியம் உன்னால முடியுமா, இதை நீ அறிந்திருக்கிறாயா, இதை நீ பார்த்ததுண்டா, இப்படின்றா கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டே வரும்பொழுது கடைசியாக தேவன் உபயோகப்படுத்துகிற ஒரு மிருகம் தான் இந்த லிவியாத்தான். அப்ப இதை சொல்லிட்டு கடைசியில் அப்ப இடையில அவர் இந்த க்ளூ கொடுக்குறாரு பாருங்க. ஏன்னா யோபுவுக்கு சாத்தான் உத்தரவு கேட்டுத்தான் தனக்கு போராட்டம் வந்திருக்குன்னு தெரியாது. அவர் என்ன சொல்றாரு, தேவனிடத்துல நான் பேசணும், எனக்கு இடையில ஒரு மத்தியஸ்தன் இருந்தா, ஒரு மீடியேட்டர் இருந்தா எனக்காக நான் பேச சொல்லி நான் கேட்பேனே, எனக்கு ஏன் இதெல்லாம் நடந்தது, இது எதனால நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் திகைச்சிட்டு இருக்கும்போது பல கேள்விகளை தேவன் கேட்டாலும் கடைசியில எங்க முடிச்சிட்டாரு, லிவியாத்தான்னு சொல்லி அந்த கடைசி சென்டென்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. தமிழ்ல எப்படி இருக்குன்னா, அது மேட்டிமையானதையெல்லாம் அற்பமாக எண்ணுகிறது. மேட்டிமை என்கிறது பெருமை. பிசாசை சொல்லும் பொழுது தேவன் எப்படி சொல்றாரு, பெருமை, அவனுக்கு ஒரே பெருமை. ஆனா வேதம் சொல்லுகிறது அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார், அவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் பெருமை உள்ளவங்களுக்கு. அப்ப முழுசும் பெருமை நிறைந்த ஒன்றாக இந்த லிவியாத்தானை சொன்னாலும் இந்த இடத்திலே தேவன் சாத்தானை குறித்தும் மறைமுகமான இன்னொரு காரியத்தை அவர் அங்க பேசுகிறார். அவர் என்ன சொல்றாரு, அற்பமா எண்ணுகிறது, அது அகங்காரம் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறது என்று சொல்லி, அதாவது he is king over all children of pride, அப்படிதான் ஆங்கிலத்தில் இருக்கு. பெருமையான எல்லா பிள்ளைகளுக்கும் அவர் அவன் எப்படி இருக்கிறானா, கிங், ராஜாவாக இருக்கிறான். யாரெல்லாம் பெருமையோட இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் யாருடைய ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறாங்க, சாத்தானின் ராஜ்யத்திற்கு கீழே இருக்கிறாங்க. இவங்களுக்கு யாரு ராஜா, சாத்தான் தான் ராஜா. அப்படி என்று பழைய ஏற்பாட்டிலே தேவன் யோபுவினிடத்துல பேசும்போது மறைமுகமாக அதை பேசுகிறார். இன்னொரு 33ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா பூமியின் மேல் அந்த லிவியாத்தானை குறித்து சொல்லியிருக்கு, அதற்கு ஒப்பானது ஒன்றும் இல்லை அப்படின்னா எந்த ஒரு மிருகத்தோட அதை என்ன செய்ய முடியாதான், ஒப்பிடவே முடியாது. ஏன் ஒப்பிட முடியாதுன்னு சொல்லி இருக்கிறாருன்னா, அது நிர்பயமாய் இருக்க உண்டு பண்ணப்பட்டது. அதுல ஒரு சின்ன பயம் கூட என்ன கிடையாதான், கிடையவே கிடையாது. அது அப்படித்தான், அது பயம் இல்லாம அது இருக்கணும் தான் அதை அப்படியே உண்டு பண்ணாராம். அதுக்குன்னு உருவாக்கப்பட்ட ஒரு மிருகம், பயமே இல்லாம இருக்கணும், வித்தவுட் ஃபியர், பயமே இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிருகத்தை அவர் உண்டாக்கினார்னா அது இந்த லிவியாத்தான். கொஞ்சமும் பயம் கிடையாது, ஒரு துளியும் பயமே கிடையாது. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு மிருகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, இப்ப தேவன் மனுஷனுக்கு நம்ம பயந்து நடுங்கிற அந்த பயத்தை எல்லாம் அவர் கொடுக்கிறவர் அல்ல. ஏன்னா அப்படி ஒண்ணு அவர் என்ன செய்யல, கொடுக்கக்கூட. மிருகங்களுக்கு கூட அவர் அது இல்லாம தான் அவர் பண்ணியிருக்கிறார். ஆனா மனிதன் பாவம் செய்த பொழுது, அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாம போன பொழுதுதான் ஃபியர் என்கிற ஒன்று அவனுக்குள் வந்தது. ஆனா அது வளரும், அப்படியே பெருசு பெருசாகி கடைசியில மனுஷனை என்ன ஆக்கிறது, அது அடிமை ஆக்கிறது. அதான் முக்கியமான பாடம் இன்னைக்கு. அந்த ஃபியர் வளர 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 மனுஷன் என்ன ஆறான், அடிமை ஆகிறான். அதுக்கப்புறம் அந்த அடிமையானவனை மீட்கிறதுக்கு ஒருத்தர் தேவை. ஆனால் அதற்கு தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு, ரத்தம் சிந்தி விடுதலை இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் விடுதலை கொடுத்துருக்கிறார். அதனால இதுக்கு மேல நம்ம ஃபியர்ல நம்ம இருக்கிறேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது.
ஃபியர் வந்தாலும் உன்னை ஏற்கனவே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்? சிலுவையில உன் விஷயத்தை முடிச்சிட்டாரு. உனக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருப்பேன்? தைரியமா இருப்பேன். நான் கிறிஸ்துவுக்குள் தைரியமா இருப்பேன். ஏன்னா தேவன் எனக்கு என்ன ஆவியை கொடுக்கல? பயமுள்ள ஒரு ஆவியை கொடுக்கல. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். அப்படி என்று சொல்லி இந்த ஃபியரிலிருந்து என்ன செய்யணும்? வெளியே வரணும். ஏன்னா இது ஒரு அடிமைத்தனம், இது ஒரு ஸ்லேவரி. இதில் நம்ம போய் சிக்கிக்கிட்டோம்னு சொன்னால் அப்புறம் கொஞ்சம் வெளியே வர கஷ்டமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு விடுதலை இலவசம். ஏற்கனவே அதை செஞ்சு முடிச்சிட்டார். அவன் தான் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறான். நமக்கு வேண்டியது என்ன? விசுவாசம். விசுவாசித்து நம்ம முன்னேறி போனால் இந்த பயத்திலிருந்து வெளியே வந்து விடலாம். இன்னொரு காரியமும் இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற இந்த சமுதாயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் மனுஷர்களுக்கு ஏதாவது ஒரு பயம் இருக்கு. ஆனால் ஒரு காலம் வருகிறது மனுஷங்களுக்கு பயமே இருக்காது ஒருவருடைய ஆட்சியில். யாருடைய ஆட்சியிலனா? இயேசு கிறிஸ்துனுடைய ஆட்சி, மில்லேனியம் ரெயின், 1000 வருட அரசாட்சியில் பயம்ன்ற ஒன்றே இருக்காது. ஏன் தெரியுமா? சாத்தான் பிடித்து கட்டப்பட்டு 1000 வருஷம் பாதாளத்தில் தள்ளப்பட போறான். அந்த 1000 வருட அரசாட்சி காலத்தில் பயம் கிடையாது. அதற்கான வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஐசாயா, அதாவது ஏசாயா 54:14. ஏசாயா 54:14. அது உன்னை அணுகுவதில்லை. பயமில்லாதிருப்பாய். இது யாருடைய ஆட்சியின் காலத்துலனா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 1000 வருட அரசாட்சி பண்ணும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களை குறித்து சொல்லியிருக்கு, உங்களுக்கு என்ன கிடையாது? இனிமே பயமே இருக்காது. எந்த பயமும் உங்களுக்கு கிடையாது, எந்த திகிலும் கிடையாது, தீமை உங்களை அணுகுவது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய இருதயத்துல யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறா? இயேசு கிறிஸ்து தானே ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருடைய ஆட்சியின் கீழே தான் இருக்கிறோம் நம்ம. அப்ப நமக்கும் என்ன இருக்கக்கூடாது? பிசாசு கொடுக்கிற அந்த பயம் இருக்கக்கூடாது. ஆனா அதுக்கு மாறாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்கு இருக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். தேவனுக்கு பயப்படுற பயம் எப்போ? இந்த தேவனுக்கு பயப்படுற பயம்னு சொல்றது எப்படின்னா, தானியேல் பிரசன்ஸை பார்க்கும்போது, அந்த தரிசனங்களை பார்க்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க? பயந்து அப்படியே சாஷ்டாங்கமா விடுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, என்ன செய்யாதீங்க, பயப்படாதே அப்படின்னு தூக்கி எடுக்கிறாரு. யோவானை குறித்து கூட பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அப்படியே அப்படி பயந்து நடுங்கும்போது, நீ பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் பிழைத்திருக்கிறவருமா இருக்கிறேன், உயிருள்ளவருமா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பயப்படாதேன்னு சொல்றாரு. நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன்னு சொல்றாரு. இது எப்படின்னா, காட்ஸ் பிரசன்ஸ்னால அதை தாங்க முடியாம ஒரு மனிதனுக்குள்ள வர பயத்துல அவன் என்ன செய்யறான்? சாஷ்டாங்கமாக விழுகிறான். இதெல்லாம் தவறாக சொல்லப்படவே இல்லை. இந்த பயத்தை குறித்து தப்பா சொல்லவே இல்லை. இந்த பாவம் செய்கிறதுனால நம்ம மனதுக்குள்ள வரக்கூடிய இந்த பயம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிற ஒன்று. அவனுக்கு நம்ம அடிமையாகி விடுகிறோம். இந்த பயம்தான் நமக்கு இருக்கக்கூடாது. ஆகவே இன்றைக்கு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்மளை ஏற்கனவே விடுதலை பண்ணிட்டாரு. ஆனா இன்னும் நம்ம அதுக்குள்ளே இருந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? எனக்கு அந்த முழு விடுதலை இன்றைக்கு நான் அனுபவிக்கணும். அந்த முழு விடுதலையை நான் இன்னைக்கு பார்க்கணும். எனக்கு நீர் கிருபை தாரும் என்று சொல்லி கேட்போம். அவர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே,